அன்பு இதயங்கள் அனைவருக்கும் இனிய இனிய வணக்கங்கள். ஒரு படத்துல எப்படி கோயில் பிரசாதம் அதுவா எங்க கைக்கு வரும் அப்படின்னு வடிவேல பார்த்து 2 பேர் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் எதிர்பார்க்கின்ற அந்த பதவி அதுவா தானா கைக்கு வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு காத்துட்டு இருக்காங்க கனிமொழி அவங்களுடைய டீம்ங்க. ஆனாலும் சில பல சீக்ரெட் ஸ்கெட்சுகள் போடாமலும் இல்லைங்க, சீக்ரெட் காய் நகர்த்தல்கள், அப்புறம் அவங்க கொடுத்த ஒரு ஆலோசனை பரவாயில்லையே இது சரியா இருக்கு அப்படின்னு சுதாரித்து சரி செய்து கொண்ட மு.க. ஸ்டாலின்ங்கிறாங்க. இன்னொரு பக்கம் சேகர் பாபுக்கு உதயநிதி ஸ்டாலின் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வார்னிங் மெசேஜ் அப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ திமுகவை சுற்றிய நிறைய பரபரப்புகள், சீக்ரெட் நகர்வுகள் நிறைய இருக்கு. அதிரடி மாற்றத்துக்கு தயாராகி இருக்காங்க. சோ அந்த பின்னணிகள் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் ஒரு படத்துல எப்படி திருமலை படத்துல விஜய் விவேக் 2 பேரும் 2 வீலர்ல பயணிக்கிறப்ப டேக் டைவர்சன், அந்த பக்கம் போகாதீங்க இந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்லி கடைசியா திருப்பதிக்கே போயிடுவாங்க. அந்த மாதிரிதான் டேக் டைவர்சன், புரிஞ்சிருப்பீங்க. அப்படியான ஒரு அரசியல் டிவிகேவை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கு. சோ இந்த பின்னணிகளை இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸில் விரிவாக அலசுவோம். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். கனிமொழி கொடுத்த டிப்ஸ் ஓகே சொன்ன ஸ்டாலின், சேகர் பாபுவுக்கு உதயநிதி ஸ்டாலின் வார்னிங். ஆகஸ்ட் 22ஆம் நாள் திமுகவுடைய செயற்குழு கூட்டத்துக்கு பிறகு புதிய பாய்ச்சலோடு தான் பயணத்தை தொடங்கியிருக்காங்க திமுகவுடைய உடன்பிறப்புகள்ங்க. அறிவாலய வட்டாரங்கள்ல உணர முடியுது. மாவட்ட செயலாளர்களுக்கு 70 வயது வரை தான் இருக்க முடியும் அப்படின்னு அந்த வயது வரம்பு நிர்ணயம் செஞ்சது. 3 முறை தான் அந்த பொறுப்பு வகிக்க முடியும் அப்படின்னு சொன்னது. அதாவது கம்யூனிஸ்டுகள் பாணியில அதிகாரங்களை பரவலாக்கி இருக்காங்க. ஒருத்தர் கையிலேயே குவியாதபடி தோழர்கள் மெத்தேடுக்கு திரும்பி இருக்கிற உடன்பிறப்புகள் அப்படின்லாம் இப்பயே தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சரி, இப்ப என்ன வேலைகள்னா மாவட்டங்களை எல்லைகள் பிரிக்கக்கூடிய வேலைகளை தொடங்கியிருக்காங்க. 110 மாவட்டங்கள் அப்படின்னு உருவாக்கி இருக்காங்க இல்லையா? அதுல 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்டம் அப்படின்னு பாக்குறப்ப, உதாரணமா சொல்லணும் அப்படின்னா சேலம் மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா அங்க 11 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அப்ப 2 பிரிச்சோம்னா 10, 5 மாவட்டங்கள் வருது. ஒரு தொகுதி தனியா தொக்கி நிக்குது இல்லையா, துண்டா இருக்கு இல்லையா? அப்ப இந்த ஒரு தொகுதியை எந்த மாவட்டத்துல சேர்த்துறது, அதாவது ஒரு மாவட்டம் மட்டும் 3 தொகுதிகளோட இருக்கும். இதுக்காகத்தான் எல்லைகளை பிரிக்கிற அந்த வேலைகளை தொடங்கியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளாரையும் இப்படியாகத்தான் மொத்தமாக 110 மாவட்டங்கள். இதுல உட்கட்சி தேர்தல் உறுப்பினர்கள் சேர்க்கை நடத்தி உட்கட்சி தேர்தல் மூலமாக மாவட்ட செயலாளர்கள் தேர்வு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இப்ப உறுப்பினர்கள் சேர்க்கைய போன தடவை போல மாஜி மினிஸ்டர் திரு செந்தில் பாலாஜி அவரு அந்த ஆன்லைன் மெத்தேட்லாம் சொன்னாரு. அதே மாதிரி ஃபாலோ பண்ணலாமா இல்ல வேற மெத்தேடு? ஆன்லைன் மெத்தேட்ல நிறைய இடங்கள்ல ஒரு நெருக்கடி மாதிரி ஆகி அதுல நிறைய குளறுபடிகள்லாம் அப்ப பார்த்தாங்க. சோ அது மாதிரி இல்லாம டைரக்டா போய் சந்தித்து இப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த உறுப்பினர்கள் சேர்க்கையில மிக தீவிரமா இருக்கணும், சரியான சக்திகளை கண்டடையணும் அப்படின்னு ஒருத்தரும் மிஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னு வேகம் காட்ட தொடங்கியிருக்காங்க. இப்ப இந்த வேலைகள் எல்லாவற்றையும் செய்வதற்காக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 110க்கு பொறுப்பாளர்கள் நியமிச்சா அவங்க கண்காணிச்சு ரிப்போர்ட்டை தலைமை கொடுப்பாங்க அப்படின்னு ஆலோசனை செஞ்சிருக்காரு திமுகவுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவங்க டீமோடு சீனியர்களோடு. ஆனா திருமதி கனிமொழி துணை பொதுச் செயலாளர் அவங்க தான், இல்லைங்க நீங்க இப்ப பொறுப்பாளர்களை நியமிச்சிட்டீங்கன்னா அப்ப அவங்க எல்லாரையும் கண்காணிக்கிறப்பவே இயல்புலேயே அவங்க எல்லாத்துக்கிட்டையும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழல் இப்ப ஏற்படும். இன்னொரு பக்கம் தாங்கள் அந்த மாவட்டத்தை செயலாளராக கையில வச்சுக்கிறதுக்கு அவங்க முயற்சிகளும் செய்வாங்க. அது தேர்தல் நேரத்துல இன்ஃப்ளூயன்ஸ் ஆன மாதிரி ஆகிடும். அவங்க கையில அதிகாரம் குவிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால யாருமே வேணா நாமளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல இது ஒரு நல்ல பாயிண்டா இருக்கு அப்படின்னு திமுகவுடைய தலைமையும் ஏத்துக்கிட்டாங்க. வேகம் காட்டுறாங்க. 50 புதிய மாவட்டங்கள் உருவாக போகுது. 50 புதிய சக்திகள் திமுகவில் இப்ப உருவாக போறாங்க. அதாவது மாவட்ட செயலாளர்கள் அப்படிங்கிற அந்த போஸ்டிங் பார்த்தோம்னா ஈக்குவல் டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அரசு நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் திமுகவில் மாவட்டத்துக்கு தான் எம்எல்ஏ எம்பி அமைச்சர் இதெல்லாம் தாண்டி மாவட்டத்துக்கு தான் பயங்கரமான பவர். திமுக பொறுத்த வரைக்கும் நான் மாவட்ட செயலாளர்னு சொல்லிட்டேன்னா அதுல வரக்கூடிய கெத்து வேற. கட்சி பதவிகளை அந்த அளவுக்கு பயங்கரமா கம்பீரமானதாக பார்ப்பாங்க. ஸோ இன்னைக்கு புதுசா 50க்கும் மேற்பட்ட கட்சி பதவிகள் 50 பேர் புதுசா அங்க வரப்போறாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா பலர் அந்த 70 வயது அப்படிங்கிறதால பலருக்கும் புதிய வாய்ப்புகள் இப்ப கிடைக்க இருக்கு.
ஸோ ஏறத்தாழ ஒரு 70-80 இளம் ரத்தங்கள் இப்ப மாவட்ட செயலாளர்கள் ஆக போறாங்க. முழுக்க முழுக்க எப்படி சூரியவம்சி பேட்ஸ்மேன் அந்த மாதிரி யங்ஸ்டரா இறக்கி ஒரு அதிரடி காட்டணும் அப்படிங்கிறது மு.க. ஸ்டாலினுடைய அறிவாலயத்துடைய திட்டமிடலா இருக்கு. அதை உறுதிப்படுத்த மட்டும் இப்ப சென்னையெல்லாம் டோட்டல் ஸ்வீப் 2 தொகுதி தான் வெற்றி அடைஞ்சாங்க. அதெல்லாம் ரொம்பவே தாக்கத்தை செலுத்தி இருக்கு திமுக தலைமை மேல அதிருப்தி. அது திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினுடைய ஸ்பீச்லயுமே இப்ப வெளிப்பட்டதுங்க. மீட்டிங்ல போய் பேசுறப்போ கிழக்கு மாவட்டம் சென்னையில நான் முன்னெல்லாம் தொடர்ந்து இங்க வந்து பேசிக்கிட்டே இருந்த மாதத்துக்கு ஒரு முறையாவது, நடுவுல கொஞ்ச நாள் நான் ஒரு 2-3 மாசத்துக்கு மேல நான் வரல இங்க. அது கூட அண்ணன் சேகர் பாபு அவருக்கு ஏதாவது நான் கோபமா இருக்கணும் அப்படின்லாம் அவர் நினைச்சிருந்திருக்கலாம். கோபம்லாம் கிடையாது, ஒரு வருத்தம் தான். ஒரு உரிமையோடவே நான் சொல்றேனே அப்படின்னு ஓப்பனாக அவர் பேசியிருக்காரு. அதாவது கொளத்தூர்ல மு.க. ஸ்டாலின் அவருடைய தோல்வி ஜீர்ணிச்சிக்க முடியல, அவரை வெற்றி அடைய வச்சிருந்திருக்கணும், எங்க தவறணும் அப்படிங்கிறத சேகர் பாபு அவரு தான் புரிய வைக்கணும், அதை அவங்களால ஏத்துக்கவே முடியல. ஸோ இப்ப இந்த ஸ்பீச் மூலமாக அவருடைய எல்லைகளும் அதிகாரங்களும் குறையவும் வாய்ப்பு இருக்கு. இதை தான் இந்த ஸ்பீச் மூலமாக உதயநிதி ஸ்டாலின் உணர்த்தி இருக்காரு அப்படின்லாம் தெரிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மற்றொரு மாஜி மினிஸ்டர் திரு மா சுப்பிரமணியன், இங்க திரு சேகர் பாபு, இப்படி எல்லோருடைய அதிகாரங்களும் பெரிய அளவுல குறைய போகுது. சென்னையில தான் முழுக்க முழுக்க யங்ஸ்டர்ஸை அதிக அளவுல குவிக்க போறாங்க. ஒரு டோட்டல் சேஞ்சை நீங்க உணரலாம். சீனியர்கள் எல்லாமே அப்செட் ஆகவும், யங்ஸ்டர்ஸ் எல்லோருமே ஆஹா ஓஹோன்னு உற்சாகமாகவும் இருக்கிற காட்சிகளை அறிவாலயத்துல இப்ப பார்க்க முடியுதுங்க. அதே நேரத்துல சத்தம் இல்லாம காய் நகர்த்திட்டு இருக்காங்க திருமதி கனிமொழி அவங்களுடைய டீம். பொதுச் செயலாளர் ஆகிறாரா கனிமொழி? 5 காரணங்கள். திமுகல நிறைய அதிரடி மாற்றங்கள் தொடங்கினாலும் கூட எதிர்பார்த்த சில விஷயங்கள் இல்லை அப்படிங்கிற அப்செட் காட்சிகளும் பார்க்க முடியுது. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, பெண்களுக்கான 33 விழுக்காடு பிரதிநிதித்துவம் அதை அந்த தீர்மானத்திலே கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இல்ல, அப்படி வந்திருந்தா கட்டாயம் அவங்களுக்கும் கணிசமான மாவட்ட செயலாளர்கள் பதவிகள்ல பொறுப்புகள் கிடைச்சிருந்திருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பட்டியல் சமூகத்தினருக்கான பிரதிநிதித்துவம் அதுவும் தீர்மானத்துல கொண்டு வந்திருந்தா கட்டாயம் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும். ஏன்னா இந்த 2 இடங்கள்லயுமே திமுக போன முறை ரொம்பவே லூஸ் பண்ணாங்க, வாக்குகளை ரொம்ப இழந்தாங்க. அந்த வாக்குகளை தான் இன்னொரு பக்கம் தாவேக்காவும் அறுவடை செஞ்சிருந்தாங்க. ஸோ அதை சரி செய்யறதுக்கு இதுல கவனம் செலுத்தி இருக்கலாமே அப்படின்னும் பார்வைகள் முன்வைக்கப்படுது. ஆனாலும் இப்பவும் இதை சரி பண்ணலாம். அதற்கு நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி கனிமொழி துணை பொதுச் செயலாளர் அவங்களுக்கு தலைமை பொறுப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகளும் அவங்க ஆதரவாளர்களால வலுத்துக்கிட்டே இருக்கு. அதாவது அவங்க எதிர்பார்க்கறது பொதுச் செயலாளர் அல்லது பொருளாளர் இந்த பதவிகள் வேணும் அப்படின்னு. இப்ப பொதுச் செயலாளர் பார்த்தோம்னா திரு துரைமுருகன் சீனியர், அவருடைய உடல்நிலை போன்ற காரணங்கள் இதெல்லாம் வைத்து அந்த பொறுப்பை மாத்தலாமா, வேற ஒருத்தரை கொண்டு வரலாமா அப்படின்னு நீண்ட நாள் ஒரு விவாதம் ஓடிக்கொண்டே இருக்கு. அந்த இடத்துல கனிமொழி அவர்கள், இல்லைன்னா பொருளாளர் திரு டி.ஆர். பாலு, ஆனா அவர் ஆக்டிவாகவும் அங்க செயல்பட்டு இருக்காரு. அதனால பொதுச் செயலாளர் அதை நோக்கி கூடுதலா நகர்ந்துகிட்டு இருக்காங்க. சரி, அவங்கள பொதுச் செயலாளர் ஆக்கினா என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா 5 விஷயங்கள் பட்டியலிடுறாங்க. 1, பெண்களுடைய வாக்குகளை அதிக அளவுல தாவேக்கா கவர் பண்ணாங்க. முதலமைச்சரானாரு திரு ச ஜோசப் விஜய், அந்த வாக்குகளில் பெரும் சேதாரத்தை ஏற்படுத்த முடியும். 2, சமூக நீதி அரசியல், பெண்கள் விடுதலை, சத்தியவாணி முத்து அம்மா, முத்துலட்சுமி ரெட்டி அம்மா, இப்படி பெண்களுக்காக களமாடிய சமூக நீதி அரசியல்ல முன்னோடி ஒரு கட்சி திமுகன்னு சொல்றோம். ஆனா அங்க ஒரு பெண் தலைமை பொறுப்புக்கு வர முடியல. இப்ப பாஜகவுல கூட முன்பு தமிழ்நாட்டுடைய தலைவராக திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் நியமிக்கப்பட்டாங்க. சமூக நீதி பேசுகின்ற திமுகவுல தலைமை பொறுப்புல பெண் இருக்காங்களா? சோ அத நேரடி தலைவராக அந்த வகையில பொதுச் செயலாளர் பதவியை நோக்கி ஒரு காய் நகர்த்தாங்க சமூக நீதி அரசியல்னு. 3வதாக அவங்க எல்லோரையும் அனுசரித்து பயணிக்கக்கூடியவங்க, பரவலாக எல்லோருடைய கவனத்தையும் பெற்றவங்க, ஆதரவையும் பெற்றவங்க, குறிப்பாக கலைஞர் அவர்களுடைய வாரிசாகவும் இருக்காங்க. 4வதாக கொள்கை பூர்வமாக, ஆணித்தரமாக, கவனமாக பதிலடிகள் கொடுக்கறதுல மிக முக்கியமானவங்க. நாடாளுமன்ற அரசியல்லையும் அதை மிக தெளிவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தவறுன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க. உதாரணமா சொன்னா இப்போ கூட தொழில்துறை அமைச்சர்
கீர்த்தனா அவர்கள் குறித்து ஒரு காணொலியை போட்டு சிலர்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருந்த நேரத்துல அது தவறு அப்படின்னு கண்டிச்சாங்க. இது எல்லாமே பொது சமூகத்துல ஒரு ஆதரவை பெண்கள் பக்கம், பெண்களுக்கான ஆதரவாக திருப்புது. இதெல்லாம் ஒரு பாசிட்டிவாக அமையும். ஐந்தாவதாக அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எல்லோரிடமும் அனுசரித்து பயணிக்கக்கூடியவங்க. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பிரதமர் திரு நரேந்திர மோடி, இப்படி எல்லோருடைய குட் புக்லயே இடம் பிடிச்சவங்க. அவங்க கொள்கை தாண்டி பல விஷயங்களை நிர்வாக ரீதியாக நெருக்கமாக பயணிக்கிறவங்க. அப்ப இன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கிறதால தேவையானவற்றை இப்படி இவங்க மூலமாக சாத்தியப்படுத்திக்கலாம், கனிமொழி மூலமாக. இது எல்லாமே ஒரு ராஜதந்திர நடவடிக்கையாகவும் பார்க்கலாம் அப்படின்னு கனிமொழி ஆதரவாளர்கள் பட்டியலிடுறாங்க. அப்புறம் திமுகவுடைய சட்டமன்றத்து முகமாக திரு உதயநிதி ஸ்டாலின் முன்னிறுத்தப்படுறப்ப கட்சி முகமாக பொதுச் செயலாளராக இல்ல பொருளாளராக திருமதி கனிமொழிய முன்னிறுத்தலாம், அது கூடுதல் பலம் கிடைக்கும். இளைஞர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின், பெண்களுக்கு கனிமொழி அப்படின்னு கணக்கு சொல்றாங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள். அப்படி பார்த்தா தலைவர் திரு மு.க. ஸ்டாலின், அவங்க சகோதரி கனிமொழி பொதுச் செயலாளர், எதிர்கட்சி தலைவர் அவங்க பையன் உதயநிதி ஸ்டாலினா? அப்ப என்னங்க, இதையே கையில் எடுத்து பாஜக, தவேக எல்லாரும் விமர்சிக்க மாட்டாங்களா அப்படின்னும் இன்னொரு தரப்பு சொல்றாங்க. இப்படி மாறி மாறி ஒரு விவாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கு திமுகக்குள்ளார. ஆனா மாற்றம் நிச்சயம் அப்படிங்கிறாங்க. அதுவா இன்னைக்கு ஒரு பலகீனமான சூழல்ல திமுக இருக்கிறதால ஒரு மாற்றம் வேணும், ட்ரை பண்ணி பாக்குறாங்க. எப்படி சிஎஸ்கே தொடர்ந்து தோல்வியை சந்திச்சவொன்னா நிறைய பரிச்சார்த்த முயற்சிகளை எடுத்தாங்க. ஒரு விளையாட்டுலயே அப்படி பண்றப்ப இது அரசியல். சோ ஒரு பலகீனமான சூழல்ல நிச்சயமா இந்த இடத்துல இறங்கி அடிச்சோம்னா அந்த முக்கிய பதவி கிடைக்கலாம் அப்படிங்கிறது தான் கனிமொழி அவங்க டீமுடைய நம்பிக்கையா இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. டிவிகேவின் டிடிபி டேக் டைவர்ஷன் பாலிடிக்ஸ், திசை திருப்பும் தாவேகா. இந்த வாரத்தோடைய தொடக்கத்துல இருந்து தாவேகா வர்சஸ் திமுக அப்படின்னு தமிழ்நாடு சட்டமன்றம், இடையில தாவேகா வர்சஸ் அதிமுக அப்படின்னும் அனல் வீசிக்கிட்டு இருக்குங்க. விவாதங்கள் சூடு கிளப்பிக்கிட்டு இருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா பரந்தூரை ஒட்டி, பரந்தூர் விமான நிலையம் நீங்க கைவிட்டதால தொழில் வளர்ச்சி பாதிக்கப்படும், பொருளாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்னு திமுகவினர் தெரிவிக்க சட்டமன்றத்துக்குள்ளார இல்ல எங்களுடைய தலைவர் சிஎம் விவசாயிகளுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடியவர் அப்படின்னு அமைச்சர்கள், தாவேகா அமைச்சர்கள் தெரிவிக்க அப்படி மாறி மாறி விவாதங்கள் கிளம்பி இருக்கு. இதுல நிறைய விஷயங்கள்ல தாவேகா நேரடியாக மக்களுக்கு தேவையான பதிலை கொடுக்காம டேக் டைவர்ஷன், திசை திருப்பிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. பார்த்தாலே தெரியுது. இப்ப ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, காவிரியில நமக்கு இன்னும் நீர் கிடைக்கவே இல்லை, முழுமையான தண்ணீர் கிடைக்கவே இல்லை. அப்புறம் மேகதாது அணை கட்டக்கூடிய முயற்சி கர்நாடக காங்கிரஸ் அரசாங்கம் அங்க அந்த விஷயத்தை ஒட்டி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு தொடர்ந்து பல்வேறு எதிர்கட்சிகளும் முன் வச்சாங்க. அப்படியா, உடனே இவங்க தாவேக கையில் எடுத்தாங்க தொகுதி மறு வரையறை அப்படின்னு. முதல் திசை திருப்பலா டேக் டைவர்ஷனா. ரெண்டாவது, சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் நாங்க மகிழுந்து கார் கொடுக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. இது பொதுமக்கள்கிட்ட மிகப்பெரிய அதிருப்தியை உருவாக்கிடுச்சு. ஏங்க அவங்கதான் பவர்ல இருக்காங்க, அவங்க கிட்ட இல்லாத வசதியா, அவங்களுக்கு எதுக்கு காரு, எங்க பணத்துல அப்படின்னு கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாயிகளுடைய கடனை முழுமையா தள்ளுபடி பண்ணல, இந்தான இவங்க போயிட்டு வரதுக்கு சொகுசு காரா, இனோவா கார் வேணுமா, இனோவா காரு அப்படின்னு போக்கிரி படத்துல கேட்பாரு. டைல்ஸ் வச்சது பங்களா அப்படிங்கிற ரேஞ்சில் எல்லாரும் இறங்கி அடிக்க என்னடா வம்பா போச்சு அப்படின்னு உடனே அடுத்த திசை திருப்பல் டேக் டைவர்ஷன். 3 கேஸ் சிலிண்டர்கள் இலவசம்னு அறிவிச்சாரு சிஎம். மூன்றாவது இப்ப பார்த்தோம்னா 3 தமிழர்கள் கர்நாடகத்துல சுட்டுக் கொல்லப்பட்டாங்க இல்லையா, அந்த விவகாரத்தை ஒட்டி விவாதங்கள் அனல் வீச இதை மறக்கடிக்க பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்படுகிறது, திட்டத்தை கைவிடுறோம், விவசாயிகளின் குரலை ஓங்கி ஒலித்த சிஎம் திரு ஜோசப் விஜய் அப்படின்னு பதிலடி கொடுக்குறாங்க. இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா மற்றபடி நாங்க இதை எதிர்பார்க்கல. உண்மையாக மக்களுக்கு என்ன தீர்வோ அதை நீங்க கொடுங்க, அதுக்காக தான் உங்களை தேர்வு செஞ்சிருக்கோம், அதுக்காகத்தான் இந்த மாற்றம் அப்படின்னு குரல்கள் வாக்காளர் பெருமக்கள்கிட்ட இருந்து ஓங்கி ஒழிச்சுக்கிட்டே இருக்குங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில பதிவு செய்யுங்க. உங்கள் சுகோ சேத்தாளங்கவன் சேனல், நம்ம சேனலை எல்லோருக்கும் பகிர்ந்துக்கோங்க. அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.